இப்போ எம்எல்ஏ கார் கொடுத்தது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல செய்தி தான். இன்றைக்கி ஊராட்சி ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய ஒன்றிய குழு தலைவர் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்திங்கன்னா வாகனங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிற சூழ்நிலையில் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாகன வசதி செய்து கொடுப்பார். மக்கள் சேவை இன்னும் கூடுதலாக செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் அடிப்படை பிரச்சனைகளை தீர்வு காணுதில் கவனம் செலுத்தணும். கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கத்தில் இருக்க என்ன குறையை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத மட்டுமே பார்த்துட்ருக்காமல் இன்றைக்கி என்ன தேவை இருக்கிறது என்பதை ஆராயணும். இன்னும் அரசு அரசினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவங்களாம் இன்னும் மக்களை சந்திக்கலை, மக்களோட கோரிக்கை கேட்காம இருக்காங்க, என்ன தேவை என்பதை அறிஞ்சிக்கல. இன்றைக்கி ஒரு டெண்டர் விடுறதாக இருந்தாலும் கூட அது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது. எந்த பணிகளும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு முடங்கி போயிருக்கிற நிலைமை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்குது. அரசு அதிகாரிகள் ஒரு சுதந்திரமாக அவங்க செயல்பட முடியாத ஒரு நிலைமையில் தான் இருந்துகிட்ருக்காங்க. காரணம் அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறதே ஒரு வழிகாட்டுதல் முறையாக இல்லாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்குது இன்றைய அரசு. தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா இந்தியாவில் 5 கோடி ரூபாய் தான் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. அதுலேயும் ஜிஎஸ்டி இருக்குது. ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கு நிதி என்பது 3 கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டுக்கும். இதே 6 தொகுதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கணக்கீடு செய்யும்போது 18 கோடி ரூபாய் அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பணிகள் செய்ய முடியும். நாடாளுமன்ற உறுப்பினருக்கு குறைந்த நிதி தான் இருக்குது. தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் கோரிக்கை வச்சுருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசாங்கம் நமது சட்டமன்ற உறுப்பினருக்கு அலுவலகங்கள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. தலைநகரில் தங்குவதற்கு விடுதிகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சென்னையில் தங்குவதற்கான விடுதிகளும் தொகுதியில் அலுவலகம் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சுருக்கோம். அதே போல் மற்ற மாநிலங்கள், உதாரணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவங்களுக்கான வாகன வசதிகள், அவங்களுக்கான உதவியாளர்கள் போன்ற வசதிகளை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அது தமிழ்நாட்டிலே கொடுக்கணுங்கிற கோரிக்கையை நம்ம தமிழ்நாடு அரசுகிட்டும் இந்திய அரசுகிட்டும் நம்ம கோரிக்கை தொடர்ந்து வச்சுட்ருக்குறோம்.